இதை ஏன் கண்டுக்காமல் போகிறாங்கன்னு சொன்னால், டீனேஜ் பிள்ளைகள்லாம் விஜயை வந்து அண்ணாவாக மதிக்கிறாங்க, அண்ணாவாக நேசிக்கிறாங்க. டீனேஜ் பிள்ளைகள், அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த காலேஜ் போகிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, காலேஜ் போகிறவங்க இல்லை வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் பிள்ளைகள், இவங்கெல்லாம் வந்து விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா சொன்னேன். ஆனால் கடா வயசாகிடுச்சு, மதன் கௌரி அவனும் தான் வந்து அண்ணான்றான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு 30-35 வயசு உள்ள அந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இவரை வந்து அவங்களாம் கனவு நாயகனாக நினைக்கிறாங்க, இவர் ஆசை நாயகனாக நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இதை வந்து கண்டித்தோம்னா அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த மனசு ஒடிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதரவு வந்து அப்படியே வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அந்த ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிடுவாங்க. இதெல்லாம் பேச்சாங்க. இது எங்கள் வீட்டுக்காரே எனக்கு பிடிக்காது, விஜய் தான் எனக்கு பிடிக்கும் முதல் வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தை இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, எங்கள் வீட்டுக்காரே கூட்டிகிட்டு போய் விடுவார். யார்கிட்ட விடுவார்? விஜய்கிட்ட. அங்கே வந்து நீங்கள் வந்து பெண்கள்லாம் புடைசூழ வந்து நீங்கள் அழாதீங்க அழாதீங்க அழாதீங்கன்னு. டேய் எவ்வளோ சீரை கிரியேட் சினிமாவாடா இது? நான் கேட்குறேன், விஜய் கேட்குறேன், டேய் விஜய் இது சினிமாவாடா? உங்கள் அப்பா சினிமாவில் இருக்கிறவங்களாம் ஏமாற்றினா எங்களை ஏமாற்ற முடியுமாடா? சினிமாவில் இருக்க கதாநாயகன் பல கதாநாயகங்களை ஏமாற்றினா உன்னமா இவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்எஸ்சி மாமாவிலே பார்த்தான். புரியுதா சொல்கிறது? அந்த வேலையை தான் இப்போ புஷி ஆனந்த் பார்க்குறான், ஜெகதீஷ் பழனிசாமி பார்க்குறான். ரஜினியாக பார்த்து கொடுத்துருந்தா உனக்கு அந்த முதல் எடுக்கிறதுக்கு அவர் கொடுக்குற நிலைமையிலே இல்லை. அவர் அடுத்தடுத்து போயிட்டுருக்கிறார். அவர் அடுத்தது கமலோட சேர்ந்து போடுறாரு, அமிதாப்போட போட்டார், இன்றைக்கி கமலோட போடுறாரு. இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய லெஜண்ட் சரவணன் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோடி போடுவார் இல்லையா? எல்லாம் கடைசி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வரைக்கும் அவர் வந்து அவர் பயணம் அவர் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் போயிட்டுருப்பார். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பாதை அதெல்லாம் வேற. ஆனால் அவரை ஆதரிக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், ஆதரிக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பயம் வருது. அதே சமயம் ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்குது. எப்படி இந்த சமூகத்தில் இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க? அதுவும் ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, அதாவது தூய்மை பணியாளர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ மனைவி எடுக்கிறவங்க கூட வந்து 4 பொண்ணு வச்சிருக்காங்க, நான் 5 புருஷங்க வச்சுருக்காங்க, காசு வச்சுருக்கிறேன், நாங்கள் வச்சுருக்க கூடாது. இதெல்லாம் என்ன சார்? இல்லை, இது இவங்க கேட்குறது கரெக்ட் தான். எல்லாரோட கேள்வியும் அதை தான் இருக்குது. நானும் கூட சம்மந்தமாக விசாரித்தேன். ஏங்க இந்த மாதிரிலாம் பெண்கள் பேசுகிறாங்கல்ல, நீங்கள் இதை வந்து கண்டிக்க மாட்டிங்களா? சரி, கண்டிக்க கூட வேணாம், அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்ல மாட்டிங்களா? இந்த மாதிரி கண்ணிய குறைவாக யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? இவங்க எல்லாம் நிர்வாகிகள் கூட்டம்னு போட்டுருக்குறாங்க. இப்போது எங்கே இந்த சேலம், வேலூர், தஞ்சாவூருங்கெல்லாம் நிர்வாகிகள் கூட்டம்னு போடுறாங்க. அப்போ அதில் இருக்க நிர்வாகிகள் தான் இதை பேசுகிறாங்க. இப்போ நிர்வாகிகளே இப்படி இதை பேசுகிறாங்கன்னா தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் இதை கண்டிக்க மாட்டிங்களா? கண்ணிய குறைவாக இது மாதிரி பேசக்கூடாது. உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் இதை கண்டிப்பீங்கல்ல. அப்போ நீங்கள் இதை கண்டிக்காமல் கடந்து போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு தானே பொருள். அப்படி தானே? இவங்க இப்போல்லாம் பேசினா நீங்கள் பேசுறது நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரினா இதெல்லாம் அதுக்கு தாவேக தரப்பில் என்ன ரிப்ளை வருதுன்னா, அவங்க தரப்புலேருந்து ஒரு ரிப்ளை வருது. அது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆள் யாருன்னு சொல்லக்கூடாது. அவங்க தரப்புல ரிப்ளை வருதுன்னா, இதை ஏன் கண்டுக்காமல் போகிறாங்கன்னு சொன்னால், டீனேஜ் பிள்ளைகள்லாம் விஜயை வந்து அண்ணாவாக மதிக்கிறாங்க, அண்ணாவாக நேசிக்கிறாங்க. டீனேஜ் பிள்ளைகள், அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த காலேஜ் போகிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, காலேஜ் போகிறவங்க இல்லை வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் பிள்ளைகள், இவங்கெல்லாம் வந்து விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா சொன்னேன். ஆனால் கடா வயசாகிடுச்சு, மதன் கௌரி அவனும் தான் வந்து அண்ணான்றான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு 30-35 வயசு உள்ள அந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இவரை வந்து என்ன சொன்னால் கனவு நாயகனா. எப்படி கனவு நாயகன்? கனவு நாயகனா என்ன அர்த்தம்? கனவு நாயகன், ஆசை நாயகன் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? இவரை வந்து கனவு நாயகனாக நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. அப்படி தடுத்தா அவங்க மனதளவில் வெறுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. சங்கீதா வந்த உடனே ஆண்களை விட பெண்கள் தான் வந்து கொதிச்சு எழுந்து அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அதான் அந்த கொதிச்சடைஞ்சவங்க தெரியல, ஒரு புரட்சி பெண் வந்து கொதிச்சாங்களே, என்னென்ன நாங்கள் வந்து அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம் சொல்லிச்சுல்ல.
அந்த மாதிரி வந்து கேட்டால் ஒரு இதை சொன்னால் தன்னெழுச்சியாக வந்து பெண்கள் தான் கொதித்து எழுதுறாங்க, மனைவியே கூட வந்து கடுமையாக அவங்க தான் வந்து சாடினாங்க. ஏண்டா இதெல்லாம் பெருமையாடா? இதெல்லாம் ஒரு பெருமையா? ரொம்ப தவறான விஷயம் இல்லையா இது? ஒருத்தர் வந்து இப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் ஏன்டா கண்டிக்கலன்னு கேட்டால், அவங்களாம் கனவு நாயகனாக நினைக்கிறாங்க, இவர் ஆசை நாயகனாக நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இதை வந்து கண்டித்தோம்னா அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த மனசு ஒடிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதரவு வந்து அப்படியே வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அந்த ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிடுவாங்க. என்ன இதெல்லாம் பேச்சாங்க இது? நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்லை என்ன தான் நடத்துறீங்க? இவ்வளோ மோசமான பேசுகிற பெண்கள் வந்து நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க? என்கரேஜ் பண்ணுறது கடந்து போகிறதே என்கரேஜ் பண்ணுறது தானே. கண்டிப்பாக. இப்போ இன்றைய கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாருன்னா வந்து அக்காவா, அண்ணனா, தம்பியா, அது அப்படி தானே பேசுனார். அம்மா அப்பாவா நினைக்கிறேன், அக்கா தங்கச்சியாக நினைக்கிறேன், இப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்ன கேட்டால், உங்களெல்லாம் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிய குறைவாக பேசாதீங்க சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லவே இல்லை. அப்போது இது என்னென்னா இப்படி நினைக்கிற கூட்டமாக இருந்துட்டு போட்டோம், அது தப்பு இல்லையா? நாளைக்கு நீங்கள் கூட்டத்தில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் தலைவருக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எங்கள் தளபதிக்காக, தலைவர் இல்லை, எங்கள் தளபதிக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எங்கள் தலைவருக்காக நாங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு நிர்வாணமாக துணியை அவுத்து நின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணலை, அது தன்னடிச்சா ஏற்படுறது கூட்டமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கட்சி நடத்தணுங்க, இது விளையாட்டு கிடையாது, இது அரசியல் கட்சி. இது போன்று வந்து பொதுமக்கள் முகம் சுளிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் யார் பேசினாலும் அது வந்து கண்டிக்கத்தகுது. இனிமேல் அது மாதிரி யாரும் பேசாதீங்க சொல்லணுமா இல்லையா? ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணட்டுங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு டெவலப் ஆகி இப்போ எங்கே வந்துட்டாங்க பாருங்கள். முதல் வார்த்தை என்ன? முதல் வார்த்தை எங்கள் வீட்டுக்காரே எனக்கு பிடிக்காது, விஜய் தான் எனக்கு பிடிக்கும், முதல் வார்த்தை. ஆமாம். அந்த வார்த்தை இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா எங்கள் வீட்டுக்காரே கூட்டிகிட்டு போய் விடுவார். யார்கிட்ட விடுவார்? விஜய்கிட்ட. என்னங்க இது? ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி தான் நடத்துகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பிளான் இருக்குதா, ஃப்யூச்சர் பிளான் இருக்குதா? மும்பையில் மாதிரி இங்கே வந்து ரெட் லைட் ஏரியா நடத்தணுன்ட்டு நான் கேட்குறேன். பொறுக்கி பசங்க, இந்த தாவே கலர் பொறுக்கி பசங்க தான் நான் கேட்குறேன், விஜய் உட்பட கேட்குறேன் நான். இல்லை விஜயை கல்ட்டாக காமிச்சதுனுடைய சார், கல்ட்டாக காட்டுறது இல்லை சார், இது கல்ட்டாக கிரியேட் பண்ணது விளைவு உருவாக்குறதுக்காக இப்படியெல்லாம் பேசுனா அது வந்து பெரிய பிம்பமாக கொண்டு போகலாம். கேவலமாக இல்லை? அது கல்ட்டாக காட்டணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து ஒரு கோல்டு பெயிண்ட் இருக்குல்ல, கோல்டு பெயிண்ட் இருக்குல்ல, அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து நில்லுங்க. இல்லை ஒரே ஒரு விஷயம் தான், ஜில்லா படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், உன் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நீ ரைட்டாக தெரிஞ்ச, இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது எல்லாம் தப்பாக. நீங்கள் இந்த வசனம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. அமரன் ஒரு படம், கார்த்திக் நடிச்சிருப்பார், அதில் ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் நடிப்பார். அதில் வந்து ஒரு வசனம் வரும், இவரை பெரிய ஒரு கதாநாயகனை வந்து ரொம்ப உயர்வாக காட்டணுன்றதுக்காக ஒரு டயலாக் வரும் அந்த படம். ஆனால் வந்து பயங்கரமான ஒரு அடி ஃப்ளாப், சாதாரண ஃப்ளாப் கிடையாது, இது மரண அடி விழுந்துன்னு வச்சுக்கலாம். அந்த படம் இந்த வசனத்துக்கே விழுந்திருக்கும். அதில் வந்து ஒரு வசனம் வரும், என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன்கிட்ட வந்து மனைவி பேசுகிற மாதிரி, எங்களுக்கு அமரன் தான் ஏன் முத புருஷன், அவன் எங்கள் கூட படுத்த பிறகு தான் ஏன் நீங்கள் எங்கள் பக்கத்தில் படுக்க முடியும்னு சொல்லிட்டு முதலிரவில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி. முதலிரவோ ஏதோ ஒரு கணவன்கிட்ட வந்து மனைவி பேசுகிற வார்த்தை, எங்களுக்கு அமரன் தான் ஏன் முத புருஷன், எங்களுக்கு அவன் எங்களோட வந்து அவனுக்கு நாங்கள் முந்தான விரிச்சிட்டு தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து படுக்க வருவோம். இது என்ன கேவலமான ஒரு வசனம் தான் சொல்லிட்டு அன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் எழுதி தள்ளினாங்க. அந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மனசாட்சி வேணாமான்னு நான் கேட்குறேன், இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன். அன்றைக்கி கார்த்திக்கு, இன்றைக்கி விஜய், என்ன வெக்கமாக இருக்காதுடா உங்களுக்கு? கூச்சமாக இருக்காது சார்? அருவருப்பாக இருக்காது? மனைவியை தாண்டி ஒரு நல்ல சிறந்த ஆணுக்கு நான் சொல்கிறேன், மனைவியை தாண்டி வேறு எந்த பெண்ணோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தை வந்து வரும்போதே அருவருப்பாக வேணாமா? உறவு ஆண் பெண் உறவுன்றது கணவன் மனைவிக்கு தான் இருக்கணும். அதை தாண்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொண்ணு வந்து இப்படி சொல்கிறான்னா அந்த 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 வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு நாராசமாக இருக்கணும்வா? கண்டிப்பாக. அதை எதிர்க்க வேண்டாமா? அதை எப்போதான் வந்து என் பொண்டாட்டி வந்து இப்போ பொண்டாட்டிக்கினையே அவள் பேசுவா, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போன்னு அவள் எப்படி சொல்லுவா? அதை எப்படி நீ வந்து நான் கேட்குறேன் நீ அனுமதிப்ப? அது எப்படி கடந்து போவ நீ? அப்போ அந்த சங்கீதாவுடைய கண்ணீர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பு இல்லையா அது?
அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் எப்படிப்பட்ட உணர்வுகள் பாதிக்கும்? கண்டிப்பாக சார். இப்போது நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் அரசியல்வாதி வந்துட்டீங்க, நீங்கள் சொல்லுவாங்க அரசியல் வந்து சாக்கடை, இது அரசியல் சாக்கடையாக இருக்கட்டும், நீ புழுவா? அரசியல் சாக்கடை சார், சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்ணுவியா இல்லை நீயே புழுவா மாறிடுவியா? நான் கேட்குறேன். விஜய் பொறுத்தவரைக்கும் அப்படி சாக்கடை புழுவான்னு கேட்குறேன். விஜய் நேரடியாக கேட்குறேன் நான். எல்லாருக்கும் இந்த கதையை சொல்கிறானுங்க. நேற்று கூட ஒருத்தன் சொல்கிறான் என்னன்னு கேட்டனா, ஆனால் எங்கள் தலைவரெல்லாம் இப்படி திட்டாதுண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான்னு கேட்டால், நான் அரசியல் சாக்கடை. டேய், எவ்வளோ நாளைக்கு அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடைன்னு க்ளீன் பண்ணு. யார் க்ளீன் பண்ணுறது? நீ இறங்கணும், நான் இறங்கணும். நான் க்ளீன் பண்ணால் உங்கள் தலைமையை சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். எது? ஏன்னா அவன் புழுவாக தானே இருக்கிறான். சரி, இருந்தாலும் சார் ஒரு 2 பேரும் நீங்கள் நம்பலாம் சார். ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு நாகரிக அரசியல் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர். எந்த 2 பேர்? லைலா மணி. கொடுமை. இன்னொன்று ராஜ்மோகன். இந்த கொடுமை பார்த்து என்ன சொல்லுது, அந்த 2 அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறார். இந்த 2 தருதலைகளும் தான் நேற்று வரைக்கும் வம்பு வளர்த்துருக்கிறானுங்க. வந்து நக்கீரன், அண்ணன் நக்கீரன் கோபாலை வந்து அவர் விமர்சனம். ஏண்டா அவர் சர்வீஸ் என்ன, அவருடைய ஆளுமை என்ன? நக்கீரன் கோபால் யாரெல்லாம் தெரியுமாடா அவங்களுக்கு? முதல்ல நான் தெரியாமல் கேட்குறேன். பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறான். கோபால் யாரை நீ ஆடா விடான்னு பேசுறீங்க? அவர் வாடா போடான்னு பேசிட்டாங்க சார். பேசுகிறாங்கன்னா நீங்கள் பேசாமல் நடந்துக்கிறோம். அப்படியே சொல்லிவிடுவேன் நான். பேசுகிற மாதிரி நீ நடந்துக்கிறல்ல, அப்புறம் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால்? அதான் என்னை கேட்டால் அவர் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கடந்த காலம் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா, அது வீரப்பனோட அவர் வந்து நடத்தின அந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் குறித்து விமர்சனமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகத்தில் வேறு யாரும் பண்ண முடியாது. அது மட்டுமா பண்ணாங்க? அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள், மக்கள், அவங்களெல்லாம் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோஸ் முனியன் வீரப்பன் அந்த படம், அந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். நக்கீரன் கோபால் செய்த சாதனை இல்லை, சாகசம். யார் பேசுறது? உன் தலைவனை ஒருமையில் பேசுகிறான். ஆமாம் பேசுகிறேன். நானும் தானே பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த லட்சத்தில் நீங்கள் நடந்துக்கிறீங்க. அவர் எப்படி நடந்துட்டாரு? கடந்த காலம் எடுத்துப்பாரு. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நீ? அவரை பற்றி தெரியுன்னா நீ முதல்ல ரஜினிகாந்த்கிட்ட போய் கேளு, ராஜ்குமார்கிட்ட போய் கேளு. நக்கீரன் கோபால் யாருன்னு ராஜ்குமார் வந்து இப்போ இல்லை, சிவராஜ்குமார்கிட்ட போய் கேளு. சிவராஜ்குமார் கேளு. ராஜ்குமார் மீட்டு கொண்டு வந்ததில் அவருடைய பங்களிப்பு இல்லை. அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா சார்? ஏன்னா இந்த லைலா மணி, இந்த லோலாய் மணி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்து பேசலாம். என்னன்னா வந்து கோபால் பார்த்துடா, கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், நீங்களாம் அரசியல் கட்சியில் இருக்கணும், இன்னும் இதை தான் அனுபவிக்கணும்னு வந்துக்கிறீங்க. யார் பேசுறது? உங்களெல்லாம் நசுக்கிறது வந்து நக்கீரன் கோபால் சுண்ட வரல போதும். இந்த சுண்டை, அதோட கால் சுண்ட வரலன்னு நான் நினைக்கிறேன். கை சுண்ட வரல கூட இல்லை, கால் சுண்ட வரல போவோம் உங்களெல்லாம் நசுக்கிறதுக்கு. நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது. தப்பாக நீங்கள் உங்களுக்கு ஆதங்கம் இருக்குது. இப்போ நானே கேட்குறேன், நீங்கள் போய் சொல்கிற லோலாய் மணி சொல்கிற அந்த லூசு மகனை சொல்கிறேன். ராஜ்மோகனை லூசு மகனை நான் கேட்குறேன். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனெல்லாம் வந்து பேசிட்டு விடணுமா? கலைஞர், ஸ்டாலின், எம்ஜிஆர், ஜெயலலிதா பேசி கர்மம் முடிச்சவனுக்கு இவனெல்லாம் பேச வேண்டியதை ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. நான் ஒன்று தான் கேட்குறேன். நாளைக்கே உங்கள் இந்த தொண்டிங்க இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை தொண்டிங்க. ஏன்னா நீ வந்து நண்பா நண்பின்றான். அப்போ தொண்டி தானே சொல்லணும். நாளைக்கே ஒரு தொண்டி நீங்கள் ஏதாவது தொண்டி கிண்டின்னு போட்டு இழுத்து விட்றாதீங்க. புரியுங்களா சொல்லுது? அப்புறம் என்னங்க இவர் இப்படி பேசுகிறாருன்னு இவர் பாருங்கள் ஆபாசமாக பேசுகிறாரு. நான் தொண்டின்னு சொல்லலை, தொண்டின்னு சொல்கிறேன். தொண்டின்னு ஒருத்தர் வந்து எங்கள் தலைவருக்காக நான் இதை கூட செய்வேன்னு சொல்லிட்டு நிர்வாணம் என்ன பரவாயில்லையடா? நான் கேட்குறேன். நிர்வாணம் என்ன பண்ணுற? ஒரு பொண்ணு நிற்கிறா வந்து என் தலைவருக்காக, எங்கள் தளபதிக்காக நான் நான் ட்ரெஸ்ஸை கூட அவுத்துட்டீங்க. அப்படி தானே சார் இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பார்த்தீங்கல்ல, அவர் வீரசாமி பேசுகிறாருல்ல, அந்த அந்த ஆடியோ பார்த்தீங்கல்ல? பார்த்தோம் சார். இவங்க ஏற்பாடு பண்ணுறானுங்க. எல்லாமே ஃபேப்ரிகேட்டட். அதான் விஜய் அவர்கள் வர மாதிரியும் அழுகிற மாதிரியும் பெண்கள் கள்ளக்குறிச்சியில் எனக்கு தான் சார், நான் தான் சார் முதல்ல சொன்னேன். அது எவனுமே நம்பலை. எனக்கு நியூஸ் வருது. இவங்க
ஜான் ஆரோக்கியசாமி கூட தெரியாமல் கள்ளக்குறிச்சி ப்ரோக்ராம் போட்டு போயிட்டாங்க. செங்கல்பட்டு தாண்டிச்சு வண்டி. அப்போ வந்து இவர் ஃபோன் போட்டு கேட்குறாரு, எங்கே போகிறீங்க, எங்கே தரணுனாக்கா, நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி போயிட்டுருக்கோம். ஏன் போகிறீங்க, போகாதீங்க, அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கணும், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, நீங்கள் ஏதாவது பண உதவி பண்ணணும்ல, 63 பேர் எதாவது இருந்திருக்கோம் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னா, இல்லை வந்து விஜய் வந்து இல்லை அண்ணன் பிளான் பண்ணிட்டாரு போகிறோம் சார். என்னடா இது, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு இவனுக்கு போகிறான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு கால் விழுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்களா ஒரு பெண்ணை வச்சு. அது செட்டிங். அது செட்டிங். அது அந்த பெண்ணு காலில் போய் வந்து இவர் வரும்போது அந்த பொண்ணு காலில் விழணும், இவர் வந்து இது பண்ணணும், அப்படி ஒரு செட்டிங். இது மாதிரி பல செட்டிங் உண்டு, பல செட்டிங் உண்டு இந்த மாதிரி. அப்படி ஒரு செட்டிங் தான் இது. இவர் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து பெண்கள்லாம் புடைசூட வந்து நீங்கள் அழாதீங்க அழாதீங்க அழாதீங்கன்னு. டேய் எவ்வளோ சீனை கிரியேட் பண்ண சினிமாவாடா இது? நான் கேட்குறேன், விஜய் கேட்குறேன், டேய் விஜய் இது சினிமாவாடா? உங்கள் அப்பா சினிமாவில் இருக்கிறவங்களாம் ஏமாற்றினா எங்களை ஏமாற்ற முடியுமாடா? சினிமாவில் இருக்க கதாநாயகன் பல கதாநாயகங்களை ஏமாற்றினான் உன்னமா இவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்எஸ்சி மாமாவிலே பார்த்தான். புரியுதா சொல்கிறது? அந்த வேலையை தான் இப்போ புஷி ஆனந்த் பார்க்குறான், ஜெகதீஷ் பழனிசாமி பார்க்குறான். இவனுக்கு வார் ரூம் வச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா நியூஸும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் கேட்குறது ஒன்று தான் நான் கேட்குறேன். இன்னும் அடுத்து இன்னும் பல படங்கள் எடுத்து விடுற மாதிரி ஆயிரும் இவங்களுடைய படங்கள்லாம். எத்தனை ஆடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுற சார். ஒரு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சினிமாவில் வந்து இவரை எப்படி முதல் இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். விஜய் கிடையாதுன்ட்டானுங்க. இப்போ கூட பேசுகிறானுங்க, இந்த வலைபேச்சில் இந்த குரங்கு நாய்க்கு இருக்குதுல, இந்த குரங்கு இருக்கானுங்களா, 3 பேர் இருக்காங்க, அவனு பேசுகிறானு பாருங்க. முதல் இடம் வந்து விஜய் முதல் இடத்துல இருக்கார். எப்படா என் தலைவன் இருக்கான்ல, இங்கே இது ரஜினிகாந்த் இருக்கும்போது ரஜினிகாந்தாக பார்த்து இது விட்டுட்டு போகிறான் உண்டு. அப்போ கூட உனக்கு இல்லை, அவர் இன்னும் ஃபீல்டில் இருக்கிறாரு. நீங்கள் கடைசி படம் உங்கள் ஆட்டத்தை கூட முடிச்சிட்டிங்க. ஒரு தடவை ஒரு இடத்துல பேசுவார், ரஜினியும் கமலும் பேசுவாங்க ஒரு மேடையில். கமலோட 50வது விழான்னு நினைக்கிறேன். அதில் வந்து கலைத்துறையில் 50வது ஆண்டு விழா. அதில் பேசுவது நாங்கள் 2 பேரும் பல தடவை பேசிப்போம், இன்னும் ஆட்டத்தை முடிச்சிக்கலாமான்னு கேட்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் போகலான்னு சொல்லுவார். அப்புறம் என்ன கேட்பார், முடிச்சிக்கலாமா, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் போகலான்னுவோம். இப்படி எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்து வந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி 173 இது 173 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வந்து இது கடைசி படம் இருக்குது. அவர் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. நீ கதையை முடிச்சிட்ட, கடைசி படம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. கடைசி படம் வந்து கண்டமாயிடுச்சு. இது ஜனநாயகன் அது வந்து கண்டமாயிடுச்சு, கதமாயிடுச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து ரஜினியாக பார்த்து கொடுத்துருந்தா உனக்கு அந்த முதல் இடம் கிடைச்சிக்க. அவர் கொடுக்குற நிலைமையில இல்லை. அவர் அடுத்தடுத்து போயிட்டுருக்கிறார். அவர் அடுத்தது கமலோட சேர்ந்து போடுறாரு, அமிதாப்போட போட்டார், இன்றைக்கி கமலோட போடுறாரு. இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய லெஜண்ட் சரவணன் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோடி போடுவார் இல்லையா? எல்லா கடைசி வந்து பார்த்திங்கன்னா முடிக்க கடைசியாக வரைக்கும் அவர் வந்து அவர் பயணம் அவர் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் போயிட்டுருப்பார். சரிங்களா? அதனால் இது இப்படி ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு க்ரியேட் பண்ணணும்னா முதல் இடம் அவருக்கு முதல் இடம் அந்த முதல் இடம் போயிடுச்சு. இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். சினிமாவில் முதல் இடம் இவருக்கு தானே. முதல் ஒரு இடமும் அப்படியாடா? சினிமாவில் முதல் இடம்ன்றதுக்கு முட்டிங்க, அதுவே ஃபெயிலியரு. முதல் ஒரு இடமும் கிடச்சிருமா உங்களுக்கு? முதலமைச்சர் இடம் கிடச்சிருமா உங்களுக்கு? அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா அவங்கள? நான் கேட்குறேன். தற்கொலைகள்லாம் வந்துட்டு போகிறலாம் வந்து பார்த்தா வந்துட்டு போகிறவங்க கூட ஆண்டு இருக்கிறான். இது தமிழ்நாட்டில் தமிழன்னு சொல்லிக்க முடியாதெல்லாம் ஆண்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிற மாதிரியா நாட்டை விட்டுருவோனாங்க. நீங்கள் பொழுதுபோக்குற இடமா இது? நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஆளலாம், திரிஷாவை ஆளலாம், இது கீர்த்தி சுரேஷை ஆளலாம், மமிதா பைஜுவை கூட ஆளலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டை ஆள முடியுமாடா? தமிழ்நாடும் திரிஷாவும் ஒன்றா? தமிழ்நாடும் கீர்த்தி சுரேஷும் ஒன்றா? தமிழ்நாடு விஜயும் ஒன்றுன்றாரு. அதனால தான் இப்படி சொல்கிறான் அவன். இது இப்போ நான் கேட்குறேன் வந்து இந்த திரிஷாவை மையப்படுத்தி பேசுகிறாங்க சார். இது திரிஷாவுடன் தொடர்புன்னே பேசுகிறாங்க விஜய். அப்போ நீங்கள் தமிழ்நாடு போட்டுப்பியா? திரிஷாவுக்கு தமிழ்நாடுடன் தொடர்பு அப்படி போட்டுக்க முடியுமா? பைத்தியக்காரனுங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. மட்டும் ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு. இது சங்கீதாவுடைய கண்ணீர் இவனை விட போகிறதில்ல. அந்த அம்மா சொன்னாங்களாம், ரொம்ப ரொம்ப இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா அந்த நெய்பர் யார் ஒருத்தட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 41 பேர் கரூரில் இருந்தாங்கள்ல, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்களாம், இதெல்லாம் நமக்கு தானே பாவம். 41 பேர் குழந்தைங்கள்லாம் இறந்துருக்கு, 2 சிசு இறந்துருக்கு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே பாவம்
அவங்க பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறாங்க. இந்த பாவம்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடுமோ அப்படின்ற இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க ஃபீல் பண்ணி கண்கலங்கன்ற தகவல் இருக்குது. நல்ல பெண்மணின்றது தெரியுதா? இது வரைக்கும் வந்து இவன் வந்து அதை அண்டர்டேக்கிங் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க மனதளவில் வந்து கண் கலங்கியிருக்காங்க சொல்லிட்டு. இதெல்லாம் பாவம் தானே. இப்போ இந்த 5 பேர் கீழே வந்து அடிபட்டுச்சு இல்லையா, அது வந்து அவங்க நெய்பர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணதான் தகவல் இருக்குது. கண் கலங்கி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் தானே, இதெல்லாம் நமக்கு தானே பாவமாகும். புரியுதுங்களா? எஸ்எஸ்சி கூட அந்த வார்த்தை இது வரைக்கும் வரல. இன்றைக்கி விட்டு கொடுக்காமல் பேசலாம். என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? எது என் பிள்ளை பெரிய தைரியசாலி அப்படி இப்படின்னு 51 பேர் இறந்துருக்கு. அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்கலங்கலாம். அந்த அம்மா கூட இது வரைக்கும் பேசுனதா தகவல் இல்லை. யார்? சோபா கூட. ஆனால் சங்கீதா வந்து ஃபீல் பண்ணி கண்கலங்க தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே பாவமாக வந்து சேரும். அதை இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. இவன் வந்து ஏதோ ஒரு அடுத்தடுத்த சம்பவத்தில் இவன் இன்னும் அசிங்கப்பட போகிறான்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜேசன் சஞ்சய் வந்து விஜயோடைய அக்கௌண்ட்டை வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது சமீபத்தில் ஒரு பேச்சு பொருளாக போச்சு இல்லை சார்? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவன் பொறுத்து பார்த்தான். வந்து ஃபேஸ்புக்கிலலாம் அவங்க அப்பா வந்து போன மாதம் வரைக்கும் கூட ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகன் படம் சம்மந்தமாக மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவான். ஜனநாயகன் மற்றபடி இந்த எந்த சம்பவத்தை பற்றி அவன் எதுவும் போட மாட்டான். ஏன்னா இவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஜனநாயகன் படம் சம்மந்தமாக மட்டும், அது கூட படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிலீஸ் குறித்து இந்த ட்ரெய்லர்லாம் போட்டோம்னா அது வந்து மாஸ், விஜய் மாஸ் அந்த மாதிரி போடுவான். சில பார்த்துருக்கேன். அப்பா பற்றி அதை கொஞ்சம் பெருமையாக தான் போடுவான். படம் ரிலீஸை பற்றி தான் போடுவான். அது கூட சர்ச்சையை பற்றி கூட அவன் எதுவும் போஸ்ட் பண்ணுறது இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த லிமிட்டேஷன்லாம் அவன் வந்திருக்கான். இது ரொம்ப ஓவரில். தன் சொந்த மனைவியே நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு நீ வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆபாசமான பதிவுகள் போடும்போது இதுக்கு மேலே யார் வந்து இருக்க முடியும்? அதை நீ கண்டிக்கவே இல்லைம்போதே தெரியுது. இது வாடுறவங்க தான் செஞ்சுருக்குன்றது நல்லா தெரியுது. அப்படி பண்ணும்போது அதை தாண்டி இப்போ இன்னொரு விஷயமும் புலப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் சில யூடியூப்பில் வந்து பேனரை மட்டும் வந்து ஃபேக்காக எடுத்து போட்டு அவங்க மூலமாக அந்த மாதிரி இது தப்பான விஷயத்தை வந்து, அதாவது சங்கீதா குறித்து ஆபாசமாக போடுறதுலாம் அப்படிலாம் வந்து இவன் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆடியோவும் வந்துச்சு. என்னென்னா வந்து சங்கீதா மேமை வந்து டிஎம்கே தான் தூண்டி விட்டுச்சு அப்படின்னு. அது தொடர்ந்து அதுவும் வந்தது. அது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து ஆபாசமாக வந்து ஐட்டம் அந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து வரும்போது அப்போ எந்த புள்ள அதை வந்து பார்க்க முடியும். அதுக்கு மேலே அப்போது வந்து ஒரு முடிவோடு நான் சேர்ந்துட்டான், அன்ஃபாலோ பண்ணிட்டான். இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அப்பனாவது இப்போனாவது இறங்கி அடிக்க தயாராகிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை யாராக இருந்தாலும் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். கண்டிப்பாக. ஏன் மனைவி கூட சொல்கிறேன், மனைவின்ற கூட பார்த்தீங்கன்னா கணவனை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க, அன்பாக பாசமாக இருப்பாங்க. ஆனால் புள்ளன்னு வரும்போது, மகன் வரும்போது மகன் பாசம்தான், தாய் மகன் பாசம் தான் ஜெயிக்கும். புருஷன் மனைவி பாசன்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு போயிடும். இது உண்மை. அந்த வகையில் கேட்டால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளுமே. அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் அப்படி தான் இது நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.